ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஎல்சிசி அதாவது கோலாலம்பூரில் இருக்கக்கூடிய ஒரு கன்வென்ஷன் சென்டர். இந்த சென்டரில் தான் வந்து சர்வதேச தமிழர் மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த மாநாட்டில் தான் நம்ம உட்காந்துருக்கோம். நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், டயஸ் இருக்குது, அதில் விஐபிஸ்லாம் இருக்காங்க. அதே மாதிரி வந்து இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நூற்றுக்கணக்கான சர்வதேச அளவில் அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மனு, அதுமாதிரி மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளைச் சேர்ந்த பல்வேறு பிரதிநிதிகள் வந்து இதில் பங்கேற்றிருக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா கோலாலம்பூர் மாநாட்டு மண்டபத்தில் திரு சம்பத் அவர்கள் வந்து இதுக்கு தலைமையேற்றிருக்கிறாரு. தலைமையேற்று இந்த மாநாடு இன்று காலை முதல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து கூட கிட்டத்தட்ட 120க்கு மேற்பட்டவர்கள் பங்கேற்றிருக்கிறாங்க. அதே மாதிரி சிங்கப்பூர், மலேசியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் உள்ள தொழிலதிபர்கள், தமிழ் தொழிலதிபர்கள் எல்லாருமே நிறையா பேர் அதில் பங்கேற்றிருக்கிறாங்க. இந்த மாநாட்டோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, இது 11வது மாநாடாக, சர்வதேச மாநாடாக இது நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. திரு சம்பத் அவர்கள் இதுவரைக்கும் 10 மாநாடை சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்காரு. அதில் 4-5 மாநாடுகள் சென்னையில் நடந்திருக்கு, அப்புறம் பாண்டிச்சேரியில் நடந்திருக்கு, சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்திருக்கு, துபாயில் நடந்திருக்கு. அதே மாதிரி இப்போது அந்த அடிப்படையில் இப்போ வந்து மலேசியாவில் நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்கான அவசியம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உலகத் தமிழர்களை ஒருங்கிணைப்பது. பல்வேறு ஐரோப்பிய நாடுகளில் நம்ம தொழிலதிபர்கள் நிறையா பேர் இருக்காங்க. அவர்கள் வந்து வெவ்வேறு நாடுகளில், மலேசியா போன்ற நாடுகள்லையும் சரி, இந்தோனேஷியா போன்ற நாடுகள்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. பட் அதற்கான ஒரு கூட்டமைப்போ அதற்கான ஏற்பாடுகளோ செய்யப்படாத ஒரு சூழல் இருக்குது. ஸோ அதற்காக அவர்களை ஒருங்கிணைத்து தொழில் செய்வது தான் வந்து கொஞ்சம் வந்து அதற்கான ஒரு நோக்கமாக தான் இந்த மாநாடு வந்து ஆர்கனைஸ் செய்யப்பட்டிருக்கு. ஸோ அதற்காகத்தான் இங்கே வந்து நிறைய தொழிலதிபர்கள் விரும்பி வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 10 மாநாட்டில் பங்கேற்றவர்கள், பங்கேற்காதவர்கள் கூட அதை பற்றி கேட்டுட்டு திரு சம்பத் அவர்கள் நடத்தக்கூடிய மாநாட்டு போனோன்னா பலரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழர்கள், அதே மாதிரி இப்போ ஈழத்தமிழர்கள் சரி, தமிழகத்தை சேர்ந்த தமிழர்கள், அங்கு பணிபுரிபவர்கள், அங்கே தொழில் செய்பவர்கள் எல்லாத்தையும் வந்து ஒரே இடத்துல சந்திக்கலாம் அப்படின்றது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. இதில் வந்து பலரும் தங்களுடைய உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளலாம். புதிய உறவுகளை தேடி நம்ம வந்து ஒவ்வொரு கண்ட்ரிலையும் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், வேறு நாட்டில் அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, அவரால் இந்த நாட்டில் என்ன செய்ய முடியும், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியுமா, இல்லை நம்ம அந்த நாட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா, அந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் இதில் பேசப்படும். அதுதான் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா, பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தொழிலதிபர்கள் சந்திக்குவதற்கு ஒரு இடத்தை ஏற்பாடு செய்து அங்கு ஒரு மாநாடாக அதை இது பண்ணி அவர்களோட திறமைகளையும் அவர்களுடைய தொழில் குறித்து அதை வந்து ப்ரெசன்டேஷன் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி சிறு தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, ஒரு மீடியம் தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தேடிக்கொண்டிருப்பார்கள். அதுக்கு வந்து ஒரு சில பேர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க. இவர்கள் இருவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் இந்த மாநாடு அமையப்பட்டிருக்கிறது. வணக்கம். இந்த மலேசியா மாநாட்டிற்கு ஜப்பானிலிருந்து திரு கருணாநிதி காசிநாதன் அவர்கள் வந்து பங்கேற்றிருக்காரு. இப்போ முதலீடு பற்றி நம்ம பேசியிருந்தோம், எதுக்காக இந்த மாநாடு கூட்டப்பட்டிருக்கு, தமிழர்கள் உலகம் பூரா இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து ஒருத்தர் ஒரு இன்ட்ரோ, யார் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, யாருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், யார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கான மாநாடு தான் இது. இதில் திரு கருணாநிதி காசிநாதன் ஜப்பான்லேருந்து வந்திருக்காரு. ஜப்பான் கவர்மெண்ட்டே வந்து தமிழர்கள் இருந்தால் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு சரியான ப்ராஜெக்ட் இருந்தால் இன்வெஸ்ட் பண்ண எத்தனாயிரம் கோடியாக இருந்தாலும் அவர்கள் இன்வெஸ்ட் பண்ண தயாராக இருக்கிறார்கள் என்று சொல்கிறாரு. அவர்கிட்ட இன்னும் கேட்போம். சார், இந்த மாநாடு வணக்கம் திரு கருணாநிதி காசிநாதனில் இப்போ வந்து இந்த மாநாடு எந்த வகையில் தமிழர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதே மாதிரி நீங்கள் ஜப்பான்லேருந்து வந்திருக்கீங்க, ஜப்பானில் உள்ள அரசாங்கம் எந்த மாதிரியான உதவிகளை செய்யுதுன்னு நீங்கள் பேசியிருக்கீங்க இந்த மாநாட்டில், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சார், இது வந்து 11வது உலக பொருளாதார மாநாடு, தமிழ் உலக பொருளாதார மாநாடு மலேசியா கோலாலம்பூரில் வெகு விமரிசையாக ஒரு 25 நாடுகளில் இருக்கும் தமிழர்கள் வந்து வந்திருக்கோம். இப்போ நான் வந்து ஜப்பான் சார்பாக வந்திருக்கேன். நமக்கு ஜப்பானில் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, பிஸ்னஸ் நடந்துகிட்ருக்கு. தமிழ்நாட்டிலையும் நம்ம பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ஜப்பான் அரசாங்கம் வந்து ஜைக்கா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் மூலமாக தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா முழுக்க வந்து நிறைய வந்து ஃபண்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கொடுக்குற ஃபண்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 0.5 வருட இன்ட்ரெஸ்ட்டை தான் கொடுக்குறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு வட்டி இல்லா ஒரு கடன் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு ஃபண்டை வந்து எடுத்து தான் இன்றைக்கி இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கிற மெட்ரோ ரயில்வே, நிறைய ப்ராஜெக்டுகள், பெரிய ப்ராஜெக்டுகள், பல்லாயிரக்கணக்கான கோடி ப்ராஜெக்டுகள் வந்து இன்றைக்கி போயிட்டுருக்கு. இது ஒரு பக்கம். இண்டிவிஜுவல் பிஸ்னஸ்மேனுக்கு எந்த வகையில் பயன்படும்? இது வந்து அரசாங்கத்துக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் இண்டிவிஜுவலாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜேபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் பேங்க் ஆஃப் இன்டர் கோஆபரேஷன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு நிறுவனம் வந்து
தனியார் துறையில் இருக்கிற ஸ்டார்ட் அப்பில் இருக்கிற 1 கோடி ரூபாய் முதல் கொண்டு 1000 கோடி முதலீடு வரைக்கும் உள்ள பெரிய நிறுவனங்களுக்கு ஜப்பானிய கம்பெனிகளோடு, ஜப்பானிய ஸ்டார்ட் அப், MSME போன்ற நிறுவனங்களோடு இங்கே தமிழ்நாட்டில் உள்ள, இந்தியாவில் உள்ள நிறுவனங்கள் அவர்களோடு ஒரு பார்ட்னர்ஷிப், ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தோடு அவங்க கொண்டு வரலாம். இதில் நிறைய டெக்னாலஜி ஜப்பானில் இருக்குது. நிறைய இந்தியாவுக்குள்ளே இல்லாத டெக்னாலஜியெல்லாம் ஜப்பான்லேருந்து கொண்டு வர்றதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. இப்போ ஜப்பானில் வேலை வாய்ப்புகள் நிறைய இருந்தாலும் கூட இளைஞர்கள் குறைஞ்சிக்கிட்டே இருக்காங்கன்றதை நம்ம எல்லாம் நிறைய நியூஸில் பார்க்குறோம். அதனால் ஃபேக்ட்ரிகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா மூடிக்கிட்டு இருக்காங்க, ஆட்கள் வேலை செய்கிறதுக்கு இல்லாதனால. அந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் நம்ம இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் கொண்டு வந்து இந்த பொருளாதாரத்தை வளம்படுத்துறதுக்கு உண்டான மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் ஜப்பானில் ஒரு 20 வருட கால அனுபவத்தோட டோக்கியோ தமிழ்ச்சங்கத்தோடும் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இந்த வாய்ப்புகளை நம்ம இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மலேசியாவுக்கும் கொண்டு வருவதற்கு நாங்கள் இதற்காக துணையோடு இருப்பதாக நாங்கள் இப்போ இந்த மாதிரி உதவி பெறுவதற்கு, இப்போ முதலீடு பெறுவதற்கு யாரை அணுக வேண்டும், எப்படி அணுக வேண்டும் அப்படின்றத பற்றி சொன்னீங்கன்னா. இப்போ இது மாதிரியான உதவிகளை பெறுவதற்கு பார்த்தீங்கன்னா ஜேபிக் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்குது, ஜப்பான் பேங்க் ஆஃப் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் அப்படின்னு. அவங்கள நம்ம அணுகிறதுக்கு முன்னாடி அவங்களோட ப்ரொசீஜர், அவங்களுடைய ப்ராசஸ் எல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதை நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். நீங்கள் அதை வாங்கி பார்த்துட்டு பிறகு அதில் இருந்து நமக்கு ஜப்பானில் ஒரு பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம என்ன பண்ணுறோன்னு ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் மாதிரி போட்டு அந்த ஜேபிக்கு கிட்ட போகும்போது அவங்க கடன் உதவி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போ உங்களை எப்படி தொடர்பு கொள்வது, எப்படி உங்களை அணுகிறது? இப்போ எங்களுக்கு ஆஃபீஸ் நுங்கம்பாக்கம் சென்னையில் இருக்குது, கோயம்புத்தூரில், காந்திபுரத்தில் இருக்குது, ஜப்பானில் இருக்கும். இப்போ எங்களுடைய சென்னை ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா KCCS இந்தோ ஜப்பான் பிரிட்ஜ் நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நுங்கம்பாக்கத்தில் இருக்கோம். எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஒரு விங்கு பண்ணிகிட்ருக்கோம். இண்டஸ்ட்ரி டு இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன் வித் ஃபண்டிங்கோட இன்னொரு இது பண்ணிகிட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஐடி, ரெனியூவபிள் எனர்ஜி, இந்த சோலாரு, இந்த பயோமாஸ், இதெல்லாம் சொல்லப்படுகின்ற இந்த க்ரீன் ஹைட்ரஜன், இதெல்லாம் நிறைய இப்போ ஜப்பானில் டெக்னாலஜி வந்துக்கிட்டு இருக்குது. மூணாவது வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரீசைக்ளிங். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய குப்பைகள் கொட்டி அதை பிரிக்க முடியாமல், அதை எரிக்க முடியாமல் நிறைய பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருக்கோம். அது ஜப்பானில் எந்த அளவுக்கு அழகாக பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற அந்த முறைகள் எல்லாம் இருக்குது. ஜீரோ வேஸ்ட் வில்லேஜ் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட்டுங்களுக்கெல்லாம் நாங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஹெல்த் கேர் சப்போர்ட் பண்ணுறோம். அக்ரிகல்ச்சர், இயற்கை விவசாயத்துக்கு, ப்ளஸ் ஆயுஷ்னு சொல்லப்படுகின்ற யோகா, ஆயுர்வேதா, சித்தா, நேச்சுரோபதி இதெல்லாம் கலந்த இது. ஜப்பானில் ஆயுஷை கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணோம்னா இந்த ஆயுஷ்ங்கிறது ஒரு மிகப்பெரிய தொழிலாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சார். அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஜப்பான் வங்கியில் அதாவது இந்த தொழில் தான் இல்லை, எலக்ட்ரானிக்கோ இல்லை டெக்னாலஜி, எல்லா தொழில்களுக்குமே அவங்க இந்த சப்போர்ட்டை கொடுக்குறது. தொழிலாக இருந்தாலும் அவங்களோட ப்ராஜெக்டை கரெக்டாக கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கான உதவியை செய்கிறதுக்கான கரெக்ட். அவங்களுடைய அந்த ப்ராஜெக்ட் பிளானு, ஜப்பானுடைய நம்ம பார்ட்னர்ஷிப் பண்ணுகின்ற அந்த விதம், இதை ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க ஜப்பான் அரசாங்கம் ஜேபிக் தொழில் நிறுவனங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. ஜேபிக்ன்ற இந்த நிறுவனம் ஜப்பான் பேங்க்கில் இருக்கிற எல்லா பணங்களையும் ஒருங்கிணைத்து இதை ஜப்பானிய நிறுவனங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று தொழில் புரிவதற்கு ஏதுவாக செயல்படுறது தான் இந்த ஜேபிக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாடாக திகழ்கிறதுனால இந்தியாவில், நம்ம தமிழ்நாட்டில் இந்த ஃபண்டை வாங்கி நம்ம தொழில் உற்பத்தி பண்ணுறதுக்கு உண்டான ஒரு நல்ல சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி. வணக்கம்.